பொதுவா குருகுலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மரத்தடி, இந்த மரத்தடி நினைவு நட்சத்திரக்குறி மதுரை செயின்ட் மேரிஸ் மேல்நிலைப்பள்ளியில் 50 ஆண்டுகளுக்கு முன்பு பயின்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு. மதுரை செயின்ட் மேரிஸ் மேல்நிலைப்பள்ளியில் 50 ஆண்டுகளுக்கு முன்பு பயின்ற முன்னாள் மாணவர்கள் மகிழ்ச்சியுடன் நெகிழ்ச்சியுற்ற சந்திப்பு நிகழ்ச்சி இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் சைமன் தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இப்பள்ளியில் கடந்த 1975 முதல் 76 வரை பேஜில் பயின்ற மாணவர்கள் அரசு துறைகளில் பல்வேறு உயர்ந்த நிலையில் அதிகாரிகளாகவும் அரசு பணியாளர்களாகவும் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற நிலையிலும் இதில் சிலர் பிரபல தொழில் அதிபர்களாகவும் உள்ளனர் என்பதை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அடையாளப்படுத்திக் கொண்டனர். மேலும் இவ்விழாவில் பங்கேற்க வருகை புரிந்த 50க்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவர்கள் குடும்பத்தினருடன் பங்கேற்று பள்ளியில் பயின்ற அனுபவங்களை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து மலர்ந்த முகத்துடன் சந்தோஷங்களை பரிமாறிக்கொண்டு அவர்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். குறிப்பாக இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களில் ஓய்வு பெற்ற நீதிபதி ஜான் சந்தோஷம், முருகன் இட்லி கடை அதிபர் மனோகரன், தமிழ்நாடு அரசு தோட்டக்கலைத்துறை துணை இயக்குனர் ஓய்வு முத்துத்துறை மற்றும் பிரபல ஆடிட்டர்கள் சண்முகசுந்தரம், மனோகரன் ஆகியோர் உட்பட மற்றும் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மதுரை மேலாளர் ஓய்வு ஷா ஆப்ரஹாம், லெஸ்லி, கண்ணன், தர்மசீலன், கமலக்கண்ணன், இருதயராஜ் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்படி இருங்க சார். அப்படி இருங்க சார். ரெடி? அப்படி இருங்க சார். சார் வெயிட் பண்ணுங்க சார். அவங்க கொடுக்குறாங்க கொடுத்துக்கலாம். அதுலேயும் மீண்டும் இதே பள்ளியில் வந்து உங்கள் சக நண்பர்களோட அந்த வகுப்பறை இதெல்லாம் உட்காந்து இப்படி ஒரு டீ சாப்பிடுவோம் இந்த இடத்துல அப்படின்னு நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா? இந்த தருணம் எப்படி இருக்குது சார் உங்களுக்கு? வணக்கம், என் பேர் மனோகரன். முருகன் இட்லி கடை அப்படின்ற நிறுவனத்தினுடைய உரிமையாளராக நான் இருக்கிறேன். இந்த பள்ளியில் நான் 1976ஆம் ஆண்டு 75-76ஆம் ஆண்டு எஸ்எஸ்எல்சி முடித்து நாங்களாம் வெளியே போனோம். இன்றைக்கி வந்து எங்களுடைய 50வது வருடம் சிறப்பாக இன்றைக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். மதுரையில் சென்ட் மேரிஸ் ஹைஸ்கூலில் இன்றைக்கி நாங்கள் அந்த விழாவை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். எல்லாம் திரளாக எங்களுடைய நண்பர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாக எங்களுடைய தொடர்பில் இருந்த நண்பர்கள் எல்லாம் இன்றைக்கு குடும்பத்தோடு வந்து இங்கே எல்லாமே நம்ம மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கிறது வந்து இந்த வாட்ஸ்அப் வந்து இன்றைக்கி அந்த எலக்ட்ரானிக் ரெவல்யூஷன் வந்து எங்களுக்கு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு சொல்லணும். ஏன்னா ஒரு 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 7-8 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் நண்பர்களாக சேர்ந்து நம்ம எல்லாம் எங்கே ஒரு 4-5 பேர் தான் சந்திப்போம் நாங்கள் பழைய நண்பர்கள்லாம். அப்படி இருக்கும்போது ஒரு யோசித்தோம், அந்த மாதிரி நம்ம நிறைய பேரோட படித்தோமே நம்ம நண்பர்கள்லாம் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ ஒரு வாட்ஸ்அப் குரூப் சிறுசு ஆரம்பித்தோம். ஆரம்பித்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா தொடர்புகள் வந்து எக்கச்சக்கமாக வந்து இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 110 பேர் மெம்பராக இருக்கிறோம். ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். காலையில் எந்திரிச்சா எல்லாரும் ஒரு மெசேஜ் போடுவாங்க, ஷேர் பண்ணிக்கிறோம். ஒவ்வொருத்தருடைய விழாக்கள், ஒவ்வொருத்தருடைய நிகழ்வுகள், பிறந்த நாள், திருமண நாட்கள், என்னென்ன அவங்களுடைய நல்ல நிகழ்ச்சிகள் இருக்கோ, எந்த நிகழ்ச்சினாலும் அந்த இடத்துல நாங்கள் வந்து எல்லோரும் போய் கலந்துக்கிறோம், பேசுகிறோம். இது மிகப்பெரிய ஒரு இதாக இருக்குது. அடிக்கடி நாங்கள் ஒரு கெட் டுகெதர்னு ஒன்று வைப்போம். நாங்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் வைப்போம், எல்லோரும் சேர்ந்து பேசுவோம். இது எங்களுக்கு வந்து இந்த வயசில் இருக்கிற நாங்களாம் ஒரு 65 வயதை கடந்துட்டோம். ஆனாலும் எங்களுக்கு வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய ஆறுதலாகவும் எங்களுக்கு பழைய நினைவுகள்லாம் எடுத்து